ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வெனஸ்டே, பாப்பா ஸ்கூலில் பல்சஸ் டே. அதனால் பச்சை பயிறு சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு கட்லெட் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அது எனக்கும் இது ஃபஸ்ட் டைம் தான். எப்படி வருதுன்னு வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இந்த யூடியூப் ஆரம்பித்ததுக்கான பர்பஸே பாப்பாவுக்கு ஹெல்த்தியாக சமைச்சு கொடுக்கணும், அது உங்களுக்கும் யூஸ் ஆகணுன்றதுக்காக தான். நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் 1/4 கப்பு பச்சை பயிரை நைட்டே ஊற வச்சுட்டேன். அது குக்கரில் போட்டு வேக வச்சு, அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கையும் ஸ்டீம் பண்ணி ரெண்டுத்தையும் மசிச்சுட்டு அதில் வந்து மஞ்சத்தூள், உப்பு, பெப்பர், சீரகம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கட்லெட் ஷேப்பில் உருட்டணும். அது ரொம்ப திக்காக உருட்டிடாதீங்க. நானும் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் திக்காக தான் உருட்டினா, அது ஒரு மாதிரி கொல கொலன்னு இருந்துச்சு. பாப்பாவுக்கு சாப்பிட கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தின்னாவே நீங்கள் வந்து உருட்டிட்டு அதை வந்து லைட்டாக நெய் ஊற்றி தோசைக்கல்லில் வந்து சுட்டு எடுக்கணும். 2 பக்கமும் நல்லா டார்க்காகிற அளவுக்கு சுட்டு எடுங்க. அப்போ தான் கொஞ்சம் க்ரன்ச்சியாக பசங்க கையில் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்க, இது நான் ஃபஸ்ட்டு உருட்டினது திக்காக இருக்கா. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கொஞ்சம் தின்னாக தான் பண்ணேன். அது சாப்பிட்றதுக்கும் உண்மையிலே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்மளால் கையில் எடுத்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் பாப்பா பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தின்னாக பண்ணி 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன், நல்லா டார்க் கலர் ஆன அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிடுங்க. ரோஸ்ட் பண்ணி நான் சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக அந்த சக்கரவள்ளி கிழங்கு போட்டிருக்கனால கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு நல்லா இருக்குது. அவங்க லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சு. கொஞ்சம் போமக்ரானட்டும் வச்சு பேக் பண்ணியிருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்து மாவு கஞ்சி தான். இது நான் வீட்டிலே ரெடி பண்ணது. அவங்க 1 வயசுலேருந்தே நான் வீட்டில் தான் ரெடி பண்ணுறேன். அதை போட்டு அவங்களுக்கு சர்க்கரையும் பாலும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுதான் கொடுத்தேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்கு. தேங்க்யூ. லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.